வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு புகழ் வாழ்க, குருவே துணை. ஆசான் அருள் தந்தை அவர்களின் ஞானக்களஞ்சியம் என்ற நூலிலிருந்து நாளொரு நற்கவியாக இந்த ஒரு பாடலை இன்றைக்கு நாம் சிந்தனைக்கு எடுத்துக்கொள்வோம். யோகம் என்பது என்ன என்பதை உணர்த்தக்கூடிய இந்த கவியை நாம் சிந்திப்போம். தீய வினை பதிவுகளை திருத்தி போக்கி தெளிந்த அறிவின் விழிப்பில் நிறைத்து என்றும் தூய வினை தேர்ந்தாற்றி துன்பம் நீங்கும் தொழில்களையே கடமை என தேர்ந்து செய்து மாயம் எனும் மறைபொருளாம் அறிவறிந்து மண்ணுலகில் உயிர்கட்கும் துன்பம் நீங்க நேயமுடன் தொண்டாற்றி இன்பம் துய்க்கும் நிறைவாழ்வாம் நெறியதுவே யோகமாகும். கருவழியாக தந்தை தாய் ஒன்று சேர்ந்ததனாலே பதிவுகளோடு பிறந்திருக்கின்ற நாம் குரு வழியாக சேரும் பொழுது அந்த களங்கமுற்ற ஆன்மாவை நாம் தூய்மைப்படுத்தி கொள்ளலாம். களங்கங்களை சிறிது சிறிதாக போக்கி அறிவின் தெளிந்த நிலையில் விழிப்போடு பதிவுகளை தூய்மை செய்ய நம்முடைய துன்பங்கள் அத்தனையும் நீங்கும் என்கிறார் அருட்தந்தை அவர்கள். நற்காரியங்களையும் நல்ல கடமனையும் தேர்ந்தெடுத்து மறைபொருளாம் தெய்வத்தை அறிந்து கொள்ளும்போது கண்டிப்பாக இந்த உலகத்தில் நாம் பிற உயிர்களுக்கு துன்பம் தராமல் மனித நேயமுடன் வாழ முடியும். அப்படி பிற உயிர்களுக்கு துன்பம் இல்லாமல் துன்பம் தரக்க செயல்களில் ஈடுபடாமல் எல்லோரையும் அன்பும் கருணையோடு பார்க்கக்கூடிய ஒரு பக்குவ நிலைக்கு நாம் உயர முடியும். அறநெறி வாழ்க்கை வாழ முடியும். இந்த உலகத்திலே பிற உயிர்களுக்கு துன்பம் தராமல் இருப்பதுதான் மனித நேயம். அப்பேற்பட்ட மனித நேயத்தோடு தொண்டு செய்து நிறைவான வாழ்க்கை வாழ்வதற்கு யோகம் என்கிறார் நமது அருட்தந்தை அவர்கள். அப்பேற்பட்ட யோக வாழ்விலே நாம் இணைவதற்கு குருவாய் நமது அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நமக்கு அமைந்திருக்கிறார் என்றால் அப்பேற்பட்ட மகானின் வழியில் நாம் பயணிக்க வேண்டும். அவருடைய உயிர்கலப்பு பெற்றதனாலே தீட்சை எடுத்துக்கொள்ளும் பொழுது இந்த களங்கமுற்றிருக்கின்ற இந்த ஆன்மா தவங்கள் செய்ய 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 தூய்மை அடையும். அப்படி தூய்மை அடையும் போது நமக்குள்ளே அந்த உயிரறிவை உள்ளுணர்வாய் அந்த தெய்வமாக நாம் உணரும் பொழுது கண்டிப்பாக நம்மிடையே அன்பும் கருணையும் மேலோங்கி நிற்கும். அப்படி அன்பும் கருணையும் மேலோங்கி நிற்கும் பொழுது நாம் அறநெறி வாழ்க்கையை வாழ முடியும். ஒழுக்கம், கடமை, ஈகை என்று சொல்லக்கூடிய உயர்ந்த நெறியான அறநெறி வாழ்க்கை வாழ்வதற்கு நாம் நம்மை அறிந்து கொண்டு நமக்குள்ளாக அந்த இறைநிலை இருக்கிறார் என்பதை உணர்ந்து தொண்டு செய்து இன்பம் காண வேண்டியதே தான் யோகம். அப்படி தொண்டு செய்தால் மென்மேலும் இன்னும் நம்முடைய களங்கங்கள் நீங்கும், கொண்டு வந்த வினை தீரும். ஆகவே அப்பேற்பட்ட தொண்டு செய்வதற்குண்டான வழிவகுத்து தந்த அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களின் பாதையில் நாம் பயணித்து தொண்டாற்றி இன்பம் கண்டு இந்த யோக நெறியை கடைபிடிப்போமாக என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி இந்த கவியினுடைய விளக்கத்தை நிறைவு செய்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன்.